இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். இந்த நாட்களில் தொடர்ந்து அநேகருக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப பிஸியா, எல்லாரும் அந்த எக்ஸாமுடைய மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. பாருங்க, இந்த எக்ஸாம் காலகட்டங்களில் உங்களுடைய மனநிலைமைகள் எந்த காரியத்தை குறித்தும் குழம்பாதபடிக்கு தேவனை நோக்கி விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டு உங்களுடைய காரியங்களை நடத்துங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றும் நன்மையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொருடைய வாலிபருடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய செய்வார். ஆமென். சோ எந்த பிரச்சனையாகட்டும், எந்த பலவீனமான சூழ்நிலை ஆகட்டும், நீங்கள் வேலையின் காரியமாகட்டும், எதுவானாலும் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். பாருங்க, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வேத வசனம், நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க இந்த கிளைமேக்ஸ்க்காக தான் நீங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதனுடைய முடிவுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை துவக்கமா இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி போய் நடக்குது, எப்படி போக போகுதுன்ற ஒரு பயத்துல இருப்பீங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில எப்படி ஆண்டவர் நம்ம நடத்த போறாரு, வருமானம் சரியா வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்தின் மத்தியில நீங்க முடிவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு முடிவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கான செய்தி தான். இந்த நாட்களில் நீ விசுவாசத்தோடு ஓடுங்க, நம்பிக்கையோடு ஓடுங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் வேதம் சொல்றது. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில நீங்கள் ஓடுகிற, நீங்கள் போகிற, நீங்கள் பாதையில எல்லா வழியிலுமே கர்த்தர் நல்ல முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு என்ற ஒரு அருமையான வாலிபனை குறித்து நம்ம வேதாகமத்துல, ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல நம்ம பார்த்தோம்னா அந்த சின்ன பிள்ளைக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை அந்த வீட்டார்கள் அவன் கூட உடன் பிறந்தவர்கள் அந்த பொறாமையினால அவனை எகிப்துக்கு விற்று போடுகிறார்கள். இது நிமித்தமாக அவன் தேவ அபிஷேகம் பெற்று, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அவனுடைய வாலிப வயதெல்லாம் கடந்து போகும்போது உபத்திர பாதையாகவே இருந்தது. அவனுடைய காரியங்கள் துவக்கம் அற்பமா இருந்தது, துவக்கம் பயத்தோட இருந்தது, பலவீனத்தோட இருந்தது, ஒரு பதட்டத்தோடவே அவனுடைய துவக்கம் போயிட்டு இருந்துச்சு. முடிவுன்னு பார்க்கும்பொழுது அந்த எகிப்து தேசத்துல பெரிய ஒரு சேதம் வருகிறது, பெரிய அழிவு வரப்போகிறது, பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்பது இந்த எகிப்தில இருந்த நம்முடைய யோசேப்பை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அவன் சொந்த தேசத்துல இருக்கும் பொழுது எல்லாராலும் நசுக்கப்பட்டான். தேவையில்லாத சொந்தங்களால அவன் விற்கப்பட்டான். பல இன்னல்கள், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில எகிப்துக்கு வருகிறான். ஆனா எகிப்துல அவன் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு, எகிப்துல இருக்கிற பெரிய காரியங்களுக்கு உதவியா யார் இருந்ததுன்னா யோசேப்பு தான் இருந்தான். பாருங்க, துவக்கம் கடினமா இருந்துச்சு. ஆனா அவன் முடிவு எப்படி இருந்ததுன்னா, அந்த தேசத்துக்கு அவன் அதிகாரியாகவே மாறுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். பாருங்க, துவக்கம் கர்த்தரா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில முடிவும் அவர் தான் இருப்பாரு.